இந்த வீடியோவில் பப்பாளி காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இந்த அளவுக்கு பப்பாளி காய் எடுத்திருக்கேன். இது வந்து 300 கிராம் அளவு இருக்கும். இது என் தோட்டத்திலே விளைச்ச பப்பாளி காய். இதில் விதையும் தோல் பகுதியும் நம்ம நீக்கி எடுத்துடணும். அந்த மாதிரி பீலர் யூஸ் பண்ணிக்கலாம். விதையை வந்து நைஃப் வச்சு நம்ம சுரண்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நல்ல பச்சை நிறத்தில் இருக்கணும் நம்மளோட பப்பாளி காய். அப்போ தான் வந்து கூட்டு நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மஞ்சளாக இருந்துச்சுன்னா நமக்கு கூட்டு வந்து இனிப்பு சுவைக்கு வந்துடும். இப்போ இதை தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பால் இருந்தால் தண்ணியில் வாஷ் பண்ணும்போது போயிடும். நெக்ஸ்ட்டு இந்த கப்பால் 1 கப் அளவு பாசிப்பருப்பை கழுவி குக்கரில் வச்சுருக்கேன். அது கூட ஒரு தக்காளி பழம், நல்ல பெரிய தக்காளி பழமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த காய்கறியை கழுவிட்டு சேர்த்துக்கலாம், பப்பாளி காயை. இது கூட 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், சாம்பார் தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு 250 ml சேர்த்துடலாம். ப்ரெஷர் வந்ததும் விசிலில் போட்டுட்டு 3 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக சின்ன மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காயை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ப்ரெஷர் அடங்கினதும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். காய் நல்லா வெந்திருக்கு, பருப்பும் நல்லா மலர்ந்து வந்திருக்கு. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன். நெய் யூஸ் பண்ணால் நல்லா வாசமாக இருக்கும் கூட்டுக்கு. நெய் காஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, ஜீரகம் கொஞ்சம் சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த உளுந்து நல்லா செவந்தப்புறம் இதில் 2 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சாம்பார் தூள் தான் சேர்த்தோம், அந்த காரம் வந்து இதுக்கு போதாது. அதனால் கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி கடைசியில் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா காய் வேக வைக்கும் போதே கூட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடைசியில் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு எக்ஸ்ட்ராவாக எதுவும் தண்ணி சேர்க்காம நம்ம இந்த கூட்டை கொதிக்க விட போகிறோம். ஒரு கொதி வந்தால் போதும், நம்மளோட கூட்டு வந்து சூப்பராக தயாராகிடும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி விடணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலை தூவி. இந்த பப்பாளிக்காய் கூட்டு வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு, சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு, அப்புறம் வந்து குடலில் இருக்க அழுக்குகள்லாம் நீக்கிறதுக்கும் ரொம்ப பயனுள்ளது இது. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.